Hey kids, welcome to today's Sunday class. I'm so glad to see you all after a week. I hope you all are doing well and staying safe. We have a lot of things lined up today in this session. We have songs, stories, dance, and many more. Before we get them started, let's start it with a word of prayer. Our gracious Heavenly Father, we are thankful for this beautiful day that you've given us. We are blessed and grateful for keeping us protected and safe all throughout this week. I pray for all the children that you give them the right knowledge and help them grow in your faith. All this I ask in your holy and precious name. Amen. Our Father, who art in heaven, hallowed be thy name, thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our sins, as we forgive those who sin against us. Lead us not into temptation, but deliver us from all evil. For thine is the kingdom, for the power and the glory, forever and ever. Amen. ஒரு ஊர்ல ஒரு குட்டி பையன் இருந்தானா. ஸோ பார்த்தீங்களா, அவன் எவ்வளோ ஜாலியாக இருக்கான்னு. ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு ஊரெல்லாம் சுற்றி வருவானா. ஒரு நாள் ஒரு காம்பவுண்டுக்குள்ள ஒரு மேங்கோ ட்ரீ பார்த்தான். அந்த மேங்கோ ட்ரீ நிறைய மேங்கோஸ் இருந்துச்சு. அது பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, இவன் நினச்சா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டாக இருக்கும், சரி ஒன்று பறிச்சாதான் என்ன அப்படின்னு நினச்சிட்டு அவன் மெதுவாக அந்த காம்பவுண்ட் வாலில் கிளைம் பண்ணி அந்த மேங்கோஸை பறிக்க தொடங்கினான். அங்கேயும் இங்கேயும் பார்த்தா சரி யாரும் இல்லை. ஸோ பறிச்சுட்டு அவ சாப்பிட்டதும் இல்லாமல் வீட்டுக்கும் எடுத்துட்டு போனான். வீட்டில் யார், அவங்க அப்பா ரொம்ப பிஸியாக வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்பா கிட்ட போய், அப்பா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா, நான் மேங்கோஸ் கொண்டு வந்திருக்கேன், நல்லா இருக்கு, நானும் சாப்பிட்டேன், நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கொடுத்தானா. அவங்க அப்பா பார்த்துட்டு சந்தேகத்தோட கேட்டாரா, எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு. ஸோ அவன் சொன்னா, இது பக்கத்து காம்பவுண்ட்ல கிடந்துச்சுப்பா, நான் ஏறி குதிச்சு போய் பறிச்சுட்டு வந்தேன், யாருமே என்ன பார்க்கல அப்படின்னு சொன்னானா. ஒன்னு அவங்க அப்பா சொன்னாரா, யார் பார்க்கலனாலும் சரி, காட் பார்த்துட்டு இருக்காரு, காட் சீஸ் எவ்ரிதிங், அவரோட பார்வையில இருந்து நம்ம எதையுமே ஹைட் பண்ண முடியாது, எந்த தப்பு பண்ணாலும் பார்த்துருவாரு, ஸோ அவர் கண்டிப்பா பார்ப்பாரு அப்படின்னு சொல்லுவாரு. இந்த பையனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா நான் இன்னைக்கு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானா. நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க அப்பா அந்த பையனை கூட்டிட்டு ஒரு ஃபீல்டு வர போனாராம்.
ஸோ அந்த அப்பா வந்து அவனுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. காலையிலே கூப்பிட்டாரு, வாடா நம்ம போயிட்டு வரலாம் சொல்லி கூப்பிட்டுட்டு என்ன டாஸ்க் கொடுத்தாருன்னா, நான் அங்க போய் அந்த வீட்டை கட் பண்றேன், ஆனா நீ அங்கேயும் இங்கேயும் பாத்துக்கோ, யாரும் வராதபடி பாத்துக்கோ அப்படின்னு சொன்னாராம். ஏன்னா அந்த ஃபீல்ட் அவரது இல்ல, வேற யாருதோ. ஸோ உட்காந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பையனும் அங்கே இங்க பார்த்துட்டு திடீர்னு சத்தம் போட்டு கூப்பிட்டா, அப்பா அப்பா யாரோ பாக்குறாங்க யாரோ பாக்குறாங்கன்னு. இவரும் பயந்துட்டே வெட்டின வீட்டை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இந்த பையன் ஏன் தான் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்தார். திருப்பி வந்து பார்த்துட்டு அங்கேயும் நான் யாரையுமே பார்க்கலையே பையன் மனே, யாரு நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. அந்த பையனும் சொன்னாரா, யாரும் இல்லதான்ப்பா, ஆனா நீங்க தானே சொன்னீங்க காட் சீஸ் எவ்ரிதிங்னு, அதனால காட் தான் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு அந்த பையன் சொன்னான். அவங்க அப்பாலும் தலையை குனிஞ்சுக்கிட்டே ஆமா மோனே, காட் சீஸ் எவ்ரிதிங், காட் கிட்ட இருந்து நம்ம எதையுமே மறைக்க முடியாது அப்படி சொல்லிட்டு ரொம்பவே ஷையா ஃபீல் பண்ணார். ஏன்னா அவரே அட்வைஸ் பண்ணிட்டு அவரே அதை ஃபாலோ பண்ணல. ஸோ அவர் ரொம்ப அந்த பையன் கிட்ட ரொம்ப ஷேமா போனாராம். இந்த ஸ்டோரியில என்ன கத்துக்கிறோம்? காட் கிட்ட இருந்து நம்ம எதுவுமே ஹைட் பண்ண முடியாது, அப்படிதானே? காட் சீஸ் எவ்ரிதிங். நம்ம என்ன சின்ன சின்ன தப்பு, சரி அப்பா பார்க்கல, அம்மா பார்க்கல, யாரும் பார்க்கல, டீச்சர் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சின்ன தப்பு பண்ணாலுமே யூ கேனாட் ஹைட் எனிதிங் ஃப்ரம் காட். காட் சீஸ் எவ்ரிதிங். செகண்ட் மாரல் என்னது? நம்ம எல்லாருக்குமே அட்வைஸ் பண்றோம் இல்ல, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், ஆனா whether we are following it, so we have to follow first and show an example to others and let others follow. Thank you kids, that's it for today. Hello children, good morning. So today we are going to learn a new song. So என்ன new song தெரியுமா? ஸோ போன வாரம் ஷீபாக்கா அவங்களுக்கு எல்லாம் ஒரு புது தமிழ் சாங் சொல்லி கொடுத்தாங்க. என்ன பாட்டு சொல்லுங்க? வல்லமை உண்டு உண்டு சாங் இல்லையா? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாமா அந்த சாங்கை? பிஃபோர் தேட் அதே சாங்கை நான் உங்களுக்கு இங்கிலீஷில் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ கம் ஆன், லெட்ஸ் கோ ஹேவ் அ ஸ்மால் ரீகேப் ஆஃப் திஸ் தமிழ் சாங். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். ஆண்டவர் சேவையை செய்வாயா நீ, அவர் இரத்தத்திலே வல்லமை உண்டு. அனுதினம் அவர் புகழ் பாடுவாயா, வல்லமை அவர் இரத்தத்திலே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். ஆண்டவர் சேவையை செய்வாயா நீ, அவர் இரத்தத்திலே வல்லமை உண்டு. அனுதினம் அவர் புகழ் பாடுவாயா, வல்லமை அவர் இரத்தத்திலே. வல்லமை அவர் இரத்தத்திலே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். Okay, now I'll go line by line for you all. So நீங்கள் எனக்கு அப்புறம் repeat பண்ணுங்க. Then we'll sing together. Okay? There is power, power, wonder-making power in the blood of the Lamb. There is power, power, wonder-making power in the precious blood of the Lamb. Who do you do service for Jesus the King? There's power in the blood. There's power in the blood. Who do you live daily for His praises to sing? There's wonderful power in the blood. Shall we sing?
There is power, power, wonder-making power in the blood of the Lamb. There is power, power, wonder-making power in the precious blood of the Lamb. Who do you service for Jesus the King? This power in the blood, this power in the blood. Who do you live daily for his praises to sing? This wonderful power in the blood. There is power, power, wonder-making power in the blood of the Lamb. There is power, power, wonder-making power in the precious blood of the Lamb. In the precious blood of the Lamb. In the precious blood of the Lamb. Shall we all sing together? Come on. There is power, power, wonder-making power in the blood of the Lamb. There is power, power, wonder-making power in the precious blood of the Lamb. Who do you do service for Jesus the King? This power in the blood, this power in the blood. Who do you live daily for his praises to sing? This wonderful power in the blood. There is power, power, wonder-making power in the blood of the Lamb. There is power, power, wonder-making power in the precious blood of the Lamb. In the precious blood of the Lamb. In the precious blood of the Lamb. Good morning, children. It's quiz time. This week we have memory verse jumble. There are 10 memory verse in a jumbled state. You will have to rearrange the sentence to get the right answer. So let's get started. In the beginning, God created the heavens and the earth. Genesis chapter 1 verse 1. I am the way and the truth and the life. John chapter 14 verse 6. I can do all this through him who gives me strength. Philippians chapter 4 verse 13. Cast all your anxiety on him because he cares for you. 1 Peter chapter 5 verse 7. We love because he first loved us. 1 John chapter 4 verse 19. Your word is a lamp to my feet and a light to my path. Psalms chapter 119 verse 105.
Let everything that has breath praise the Lord. Praise the Lord. Psalms chapter 150 verse 6. For everyone who calls on the name of the Lord will be saved. Romans chapter 10 verse 13. How can a young man keep his way pure? By guarding it according to your word. Psalms chapter 119 verse 9. The Lord is good to all, and His mercy is over all that He has made. Psalms chapter 145 verse 9. That's it for this week, children. Stay safe, stay blessed. Father Abraham had many sons. Many sons had Father Abraham. I am one of them, and so are you. So let's just praise the Lord. Right on. Father Abraham had many sons. Many sons had Father Abraham. I am one of them, and so are you. So let's just praise the Lord. Right on, left on. Father Abraham had many sons. Many sons had Father Abraham. I am one of them, and so are you. So let's just praise the Lord. Right on, left on, right foot. Father Abraham had many sons. Many sons had Father Abraham. I am one of them, and so are you. So let's just praise the Lord. Right on, left on, right foot, left foot. Father Abraham had many sons. Many sons had Father Abraham. I am one of them, and so are you. So let's just praise the Lord. Right on, left on, right foot, chin up. Father Abraham had many sons. Many sons had Father Abraham. I am one of them, and so are you. So let's just praise the Lord. Right arm, right foot, chin up, turn around. Father Abraham had many sons. Many sons had Father Abraham. I am one of them, and so are you. So let's just praise the Lord. Right arm, right foot, chin up, turn around, sit down. குட் மார்னிங் சில்ட்ரன். இன்னைக்கு நம்மளோட பைபிள் ஸ்டோரி எங்க இருக்குன்னா எக்ஸோடஸ் சாப்டர் 3 1 to 12 மோசஸ் அண்ட் தி பர்னிங் புஷ். ஒரு நாள் மோசஸ் மவுண்டெயினில் ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க. அப்படி மேய்ச்சிட்டு இருக்கும்போது என்ன பார்ப்பாங்கன்னா ஒரு பர்னிங் புஷ்ஷை பார்ப்பாங்க. அந்த புஷ் பேர்ன் ஆகிட்டு இருக்கும். என்னன்னு சொல்லிட்டு அந்த புஷ் கிட்ட போய் பார்க்குறதுக்கு மோசஸ் கிட்ட போவாங்க. அப்போது அந்த பேர்னிங் புஷ்லேருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும். அங்கே நில்லு, கிட்ட வராத, உன் காலில் இருக்க சப்பலை நீ கழுத்து, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது, இட்ஸ் ஏ ஹோலி பிளேஸ்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். அது கேட்ட உடனே மோசஸ் அவங்க காலில் இருக்க சப்பலை கழுத்திட்டு அங்கே நீல் டவுன் பண்ணி
கேட்பாங்க. அப்போ அந்த பேர்னிங் புஷ்லேருந்து காட் திரும்ப பேசுவாங்க. ஈஜிப்டில் இஸ்ரேலேட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, அங்கே அடிமையாக இருக்காங்க, ஸ்லேவாக இருக்காங்க. அங்கே இருக்க கிங் வந்து இஸ்ரேலேட்ஸை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. அதனால நீ தான் போய் அவங்கள காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு வரணும்னு அந்த பேர்னிங் புஷ்லேருந்து காட் பேசுவாங்க. அப்போது மோசஸ் சொல்லுவாங்க, என்னால் எப்படி முடியும், நான் சொன்னால் அவங்க கேட்பாங்களான்னு. அப்போ அந்த புஷ் சொல்லும், நீ போய் அவங்கக்கிட்ட சொல்லு, ஐ ஆம் த காட் ஆஃப் யுவர் ஃபாதர், ஐ ஆம் த காட் ஆஃப் ஆப்ரஹாம் அண்ட் த காட் ஆஃப் ஐசக் அண்ட் த காட் ஆஃப் ஜேக்கப் ஹேவ் சென்ட் மீ டு யூ போய் சொல்லுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் சொன்னால் அவங்க என் பேச்சு கேட்பாங்களான்னு அந்த பேர்னிங் புஷ்லேருந்து வாய்ஸ் கேட்கும். அவங்க ஒரு 3 சைன் கொடுப்பாங்க. மோசஸ் உன் கையில் இருக்க கம்பெனி கீழே போடுன்னு. அதே மாதிரி மோசஸ் வந்து கம்பை கீழே போட்ட உடனே அந்த கம்பு வந்து பாம்பாக மாறிடும். திரும்ப அந்த பாம்புக்கு வாழை பிடின்னு சொல்லுவாங்க. அந்த வாழை பிடிச்ச உடனே அந்த பாம்பு வந்து திரும்ப கம்பாக மாறிடும். செகண்ட் சைன் என்னன்னா, நீ உன் பாக்கெட்டுக்குள்ளே கையை விடுன்னு. அதே மாதிரி மோசஸ் அவங்க பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு எடுத்த போது அவங்க கையெல்லாம் ஒயிட் கலராக குஷ்டமாக இருக்கும். திரும்ப அவங்க பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டு திரும்ப எடுக்கும் போது அவங்களோட நார்மல் ஸ்கின் அவங்களுக்கு வந்துடும். தேர்ட் சைன் என்னன்னா, அங்கே ரிவர் இருக்கும். அந்த ரிவர்லேருந்து ஒரு ஜக்கு தண்ணி எடுத்து நீ கீழே ஊற்றுனேன்னா அந்த தண்ணி வந்து பிளட்டாக மாறிடும். இந்த 3 சைனு நீ பண்ணேன்னா அந்த மக்கள் உன்னை நம்புவாங்க, உன் கூட வருவாங்கன்னு அந்த வாய்ஸ் சொல்லும். ஆனாலும் மோசஸ் சொல்லுவாங்க, இல்லை என்னால் முடியாது, என்னால் ஒழுங்காக பேசக்கூட முடியாது, நான் ஒரு திக்கு வாயேன், நான் போய் சொன்னால் அவங்க நம்பி என் கூட வருவாங்களான்னு அவங்க ரொம்ப அவநம்பிக்கையாக பேசுவாங்க. அப்போ காட் சொல்லுவாங்க, பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன், உனக்கு துணையாக உன் தம்பி ஆரோனும் வருவாங்க, உங்கள் 2 பேரும் வாயிலையும் நான் வந்து பேசுகிறேன்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு மோசஸ் அங்கேருந்து கிளம்பி போவாங்க. அது போகிற வழியில் ஆரோனு பார்ப்பாங்க. ஆரோனும் மோசஸு 2 பேரும் ஈஜிப்டுக்கு போய் அங்கே இருக்க மக்களை விடுவிச்சு கூட்டிகிட்டு வருவாங்க. த மாரல் ஆஃப் த ஸ்டோரி வந்து காட் வந்து மோசஸை இஸ்ரேலைட்ஸை காப்பாற்றுறதுக்கு விடுவிக்க கூடுவாங்க. அப்போ மோசஸ் சொல்லுவாங்க, இல்லை என்னால் முடியாது, நான் திக்குவாயேன், நான் பேசினா அவங்க கேட்பாங்களான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்க மேலேயே நம்பிக்கை இருக்கலை. அப்போ காட் சொல்லுவாங்க, இல்லை நீ தான் போகணும்னு சொல்லி காட் வந்து மோசஸ் ஈஜிப்டுக்கு அனுப்புவாங்க இல்லையா. அதே மாதிரி நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஆஸ் ஏ சில்ட்ரன், என்னால் படிக்க முடியல, என்னால் எழுத முடியல, நான் ஒரு எந்த இதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, எனக்கு டேலண்ட்டே இல்லைன்னு நீங்கள் அப்படி உங்களை பற்றி தப்பாக நினைக்கக்கூடாது. உங்களுக்குள்ளேயும் நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா முயற்சி எடுக்கணும். அதை வெளியில் கொண்டு வர்றதுக்கு நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டிங்கன்னா நீங்களும் எல்லாத்துலேயும் சாதிக்கலாம். உங்களாலையும் நல்லா எழுத முடியும், படிக்க முடியும், எல்லா ஒரு காம்படிஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதனால நீங்கள் வந்து உங்களையும் நம்பணும். அதே மாதிரி நம்மளோட நம்பிக்கை எப்போவுமே கடவுள்கிட்ட இருக்கணும். நம்ம கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கும் போது நம்மளால எல்லா காரியமும் ஈஸியாக முடியும். ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், டெய்லி பைபிள் படித்து ப்ரேயர் பண்ணணும். டுடேஸ் மெமரி வேர்ஸ். When I am afraid, I put my trust in you. Psalm 56 verse 3. When I am afraid, I put my trust in you. Psalm 56 verse 3.
Whatever you do with your all heart. Not work for God, not for humans. Thank you. Praise Him, praise in the morning, praise in the noontime. Praise Him, praise in the sun goes down, down, down. So love Him, love Him, love in the morning, love in the noontime. Love Him, love Him, when the sun goes down. Love Him, love Him, love in the morning, love in the noontime. Love Him, love Him, when the sun goes down. Thank you. I'm going to tell last week's memory verse. Colossians 3:23. Whatever you do, work with all your heart, as you work for the Lord, not for human master. Thank you. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலாய் ஆண்டவர் செய்வாயா செய்வாயா நீ அவர் இரத்தத்திலே வல்லமை உண்டு. தேங்க்யூ. யாரென்று இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. யாரென்று இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. இயேசுவோட செல்ல பிள்ளை நானு, மோச்சலோடு நானும் போக போறேன். இயேசுவோட செல்ல பிள்ளை நானு, மோச்சலோடு நானும் போக போறேன். நீ வாரியா என் கூட வாரியா, இயேசு சுவாமிக்கு நீ உன்னை தாரியா. நீ வாரியா என் கூட வாரியா, இயேசு சுவாமிக்கு நீ உன்னை தாரியா. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. தேங்க்யூ. I'm going to tell last week's memory verse. Colossians chapter 3 verse 23. Whatever you do, do with all your heart, as working for the Lord, not human master. Thank you. குட் மார்னிங். சாங்ஸு, மெமரி வேர்ஸ், பைபிள் ஸ்டோரி, மாரல் ஸ்டோரி, கிராஃப்ட்டு எல்லாம் பார்த்துருக்குறீங்க. எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் குவிஸ் அட்டன் பண்ணாமல் இருக்கிறீங்களோ குவிஸ் கட்டாயம் அட்டன் பண்ணுங்கள். சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம் கரெக்டாக சண்டே 10:30க்கு பார்க்கணும். மெதுவாக பார்க்கலான்னு சொல்லிட்டு போஸ்ட்பான் பண்ணக்கூடாது. கரெக்ட் டைமுக்கு சண்டே 10:30 ஷார்ப்பாக எல்லோரும் உட்காந்து பார்க்கணும். இன்னொன்று, டெய்லி பைபிள் வாசிக்கணும், ப்ரேயர் பண்ணணும், அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும். எல்லோரும் ஸ்டே சேஃப் இன் ஹோம். பை. Thank you.